இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு சேகரிப்பின் போது திமுக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், அங்கு என்ன நிலவரம், விவரங்கள்? வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் அபிநயா, அதே போல திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி தற்போது துறவி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் அங்கு அமர்ந்திருந்த திமுகவினருக்கிடையே கைகலப்பு ஆகியிருக்கிறது. குறிப்பாக அங்கு திமுகவினர் திரளானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த கிராமத்துக்கு சென்ற நாம் தமிழுடைய கட்சி நிர்வாகிகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஒருமையில் பேசியும் அதே போல திமுகவுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தும் பேசியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு முறை அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இப்படி பேச வேண்டாம், நீங்கள் வேறு எங்காவது சென்று பேசுங்கள், எங்களுக்கு நேராக இப்படி பேச வேண்டாம் என்று ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினரை திமுகவினர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதே இடத்தில் நின்று நாம் தமிழ் கட்சியின் சார்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இருவருக்கும் வாய் சண்டை ஒரு விதத்தில் கைகலப்பாக மாறி இருக்கிறது. எனவே அப்போது அங்கு பாதுகாப்புக்கு ஈடுபட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் உடனடியாக அந்த இருவரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் அங்கிருந்து நாம் தமிழர் மற்றும் திமுகவினரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். நாம் தமிழருக்கும் திமுகவினருடைய இந்த தொடர்ச்சியான இந்த வாக்குவாதம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த துறவி கிராமத்தில் நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சி அபிநயா வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயா தலைமையில் நேற்றைய தினம் ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வாகன பேரணியில் ஈடுபட்டார்கள். நேற்று தொகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் வாகன பேரணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்பொழுதுதான் துறவி கிராமத்தில் திமுகவினர் நாங்கள் திறனாக அவர்களும் வாக்கு சேகரிப்பில் காத்திருந்த பொழுது அங்கு வந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் பேசுவதும் அதே போல அங்க இருக்கக்கூடிய திமுகவினரையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். இதனால் இந்த வாய் சண்டை தொடர்ச்சியாக அது கைகலப்பாக மாறி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் தடுப்பதற்கு போராடி தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பல இடங்களில் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் மற்றும் திமுக இடையே பல்வேறு இடங்களில் இந்த வாய்ச்சண்டை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த துறவி கிராமத்தில் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடந்த அந்த வாகன பேரணியில் தான் தற்போது இந்த சண்டையானது நடைபெற்றிருக்கிறது. எனவே உடனடியாக காவல்துறை அதிகமாக அளவுக்கு கூடி இருவரையும் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் திமுகவினரை கடுமையாக விமர்சித்து பேசுவதாக கூறப்படுகிறது. மேலும் நேற்றைய முதல் நாள் கூட ஒரு இடத்தில் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் திமுக வேட்பாளரை கடுமையாக பேசியிருப்பதை கூட அந்த காட்சியில் நாம் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இவ்வாறு இந்த இடங்கள் குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவினரும் அங்கங்கே பல இடங்களில் 500க்கும் மேற்பட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுகிறார்கள். ஒரே இடத்தில் பிரச்சாரங்கள் ஈடுபடும் போது காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு ஈடுபட்டுகிறார்கள். குறிப்பாக ஒரே இடத்தில் 2 பேருக்கும் பிரச்சாரம் தருவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இருந்த போதும் காவல்துறையினர் கவனமாகவும் அவர்களை கையாண்டு இந்த பிரச்சனை வராத அளவுக்கு அவர்களை இரு இடத்திலும் தனித்தனியே பண்ணும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதனால் கூடி கூட நேற்றைய தினம் நடந்த இந்த பிரச்சனை காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. எனவே இந்த இருவரையும் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி அந்த பிரச்சனையை காவல்துறை அமைதிப்படுத்தினார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.